கேரட் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: நெய், கிஸ்மிஸ் பழம், அண்டிப்பருப்பு, ஏலக்காய், சுகரு, பால், கேரட்டு துருவி வச்சுருக்கோம். துருவி வச்சுருக்கிற கேரட்டை நம்ம நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா மாவு போல் வரது போல் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம கடாய் வச்சுப்போம். வச்சுக்கிட்டு அதில் நம்ம இதை கொட்டி நமக்கு நல்லா கிளறி விடுவோம். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காதவாறு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் திக்காக ஆகிறது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக தான். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சுகர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதிகம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விடும்போது கொஞ்சம் கம்பி பதம் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுறணும். இந்த மாதிரி கம்பி பதம் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு பால் 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு கிளறுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏலக்காய் இடித்து வச்சுருந்தோம். அந்த ஏலக்காவை தேவையான அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம். நம்ம வதக்கி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி கலரில் வதக்கி எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம இன்னொரு தட்டை எடுத்து அதில் நெய் தடவி அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம பாதி அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை போட்டுக்கலாம். போட்டு இதை அதில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இன்னொரு தட்டில் ஊற்றிக்கலாம். நமக்கு கேரட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கலர் நம்ம ஆட் பண்ணிக்கணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, கலர் பொடி. இல்லைன்னா வேணாம், ஏன்னா கேரட்டில் கலர் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.